determine the tension in cables A and AC required to hold the 40 kg craters shown in figure. Okay. So find the tension in cables AB and AC. Okay. So want to find the tension. Okay. Cable of AB and AC. So required to hold. Okay. 40 kg of craters shown in figure. Okay. So this is the 40 kg of weight இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்ஸஸ் வந்து 450 நியூட்டன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேபிள் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அட்டாச் ஆகிருக்கும் போது இந்த 40 கேஜி இங்கே டவுன்வெல் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும், இங்கே 40 கேஜி ஆக்ட் ஆகும் போல். ஸோ இங்கே எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டு ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஓகே, இது வந்து 450 நியூட்டன். ஓகே. ஸோ இஸ் டவுன்வெர்ட். ஸோ ஃபார் 40 into 9.81. Okay, 40 into 9.81 Newton. So 450 Newton. So next one, cable. Okay, attached on fixed support. So first AB, another one is AC. This is the F of BA or AB. Okay, this is F of, so this is AB. Okay, AB and AC. Okay, the first, next on the angle, this is the horizontal, this is vertical, no problem. So this is on inclined. Okay, cable is inclined one. So angle is, this is 30, so no problem, this is 30. Okay, this is 20. Okay, so in the cable and in the cable distance 20. So நம்ம எப்பவுமே x axis or y axis, horizontal or vertical axis fix பண்ணி தான் angle fix பண்ணணும். So full angle fix பண்ணணும். So இந்த தான் fix பண்ண angle. So 20 plus, okay, இங்கே 30 ஒரு 20, so total 50 degree. So angle is 50 degree. Okay, so இதுதான் வந்து free body diagram. Okay, of the given diagram. Okay, so this is the free body diagram. FAB, FAC, 30, 50. Okay, 450 into 440 into 9.8 is 392.4 Newton. Okay, so then next to sum of horizontal forces equal to 0. Horizontal force is the 451 horizontal forces. Okay, so இங்கே ஒரு ரெண்டு ஹரிஜான்டல் ஃபோர்ஸஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது ஃபோர்ஸஸ் இந்த ஆன்டி ரிசல்டன் ஃபோர்ஸஸ், கேபிள் ஃபோர்ஸஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி தான் ஆக்ட் ஆகும் ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே ஒரே சைடு தான் இருக்குது, ஒரே குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ ஒரே சைன் தான் வரும். ஸோ இப்போ என்ன ஆகும், FAB. ஓகே, திஸ் இஸ் அ சைன். ஓகே, ஆப்போசிட் சைட் சைன், அட்ஜசன்ட் சைட் காஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், F மைனஸ், ஓகே, backward forces. Okay, forward and upward is positive, downward and backward is negative. Okay, so this is a given FAP. Okay, backward force minus FAP cos 50. Okay, this is a cos 50. Next another one forces. Okay, இது ஒரு 30, 50 angle ஒரு forces, 30 ல வந்து FAC force. Okay, minus FAC cos 30. Okay, minus FAC cos 30 is a backward force negative. Okay, so இது ரெண்டையும் simplify பண்ணுறோம். ஸோ என்ன வரும், ஓகே, இது அப்படியே வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ மைனஸ் ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 450 ஈக்குவல் டு 450 ஆயிரும். ஸோ காஸ் 50 இஸ் 0.642 FAP plus 0.86 is FAC is equal to 450 is equation 1 வச்சுரும். அடுத்து sum of vertical forces equal to 0. ஸோ vertical forces என்னது, ஸோ இது ஒன்று 392. ஸோ downward force மைனஸ் 392.4. ஸோ ஆனது வந்து upward forces ரெண்டுமே. ஸோ ப்ளஸ் FAB sin. ஓகே, ப்ளஸ் FAB sin 50. ஓகே, ப்ளஸ் FAC sin 30 is equal to 0. Okay, this is upward force. So F sin 50 is 0.76 is FAP plus sin 30 is 0.5 FAC is equal to 392.4. Okay, so solve பண்ணும், ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ சால்வ் பண்ணும். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ஸோ சால்வ் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 2 வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா?
ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணுறோம் இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 செகண்ட் ஈக்குவேஷன் 1.372 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா மல்டிப்ளை பண்ணும் போல் ஓகே 0.766 into 1.732 is 1.326712 FAP. ஸோ 0.5 into 1.732 is மல்டிப்ளை பண்ணால் 0.866 ஓகே is equal to 392.4 into 1.73 is 679.4. ஸோ நீ ஈக்குவேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு என்ன எதுக்காக பண்ணுறோம், இது ரெண்டு ஒரே டேமாக வரணும், அதுக்காக பண்ணணும். ஓகே அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும், நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணால் கீழே எல்லாமே மைனஸ் சைன் கொடுக்குறோம். ஓகே ஈக்குவலாக. ஸோ இப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணும் போல் minus 0.6847 FAB is equal to minus 229.64. So FAB is equal to 335.38776 Newton. ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா FAC is equal to 270.9859 Newton. So is the tension in the cable. Okay. So 40 kg ஒரு வெயிட் தொங்குது. ஓகே இந்த பக்கம் 450 Newton 40 kg. ஸோ இங்கே வந்து கேபிள் சப்போர்ட். ஸோ இங்கே ஏற்படுற வெயிட் டென்ஷன் வந்து FAB 335.38776, FAC is equal to 270.9859 Newton. ஸோ இதுதான் ஆக்டும். ஸோ ஓகேவா இதுதான் கிவன் ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேங்க்யூ.